சின்ன நாத்து, யாருமா அது? உன் பாய் ஃப்ரெண்டா? சி, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோம் பார்த்துக்கோங்க. அது வீடு பக்கத்துலன்னு சொன்னாங்க. அதை 2 பேரும் ஒரே ஆட்டோல வந்தோம். இவங்க என்ன புசுக்கு இப்படி கேட்டுட்டாங்க. நம்மளுக்கு ஏன் வெக்கம் வருது? அப்படியாம்மா, சரி சரி வா. இன்னொரு நேரம் பார்த்தா கண்டிப்பா நானே அவரோட ஃபோன் நம்பரை வாங்கிடுவேன். என்ன இது? இந்த பேக் நம்மளோடது இல்லையே, புதுசா இருக்கே. யாரோடதா இருக்கும்? ஐயே, தெரியாம யாரோட பேக்கையே தூக்கிட்டு வந்துட்டோம் போலயே. இப்போ அந்த பேக்கோட சொந்தக்காரர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஐயோ, போலீஸ் வேற என்ன கண்டுபிடிச்சிட்டா, நான் திருடின நியூஸ்ல எல்லாம் வந்துருவேன். கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல. பூங்கொடி, இவ பூங்கொடி குளிச்சிட்டே இல்லையா? இவ்வளவு நேரமா குளிக்கிறதுக்கு? இருங்கம்மா வரேன். சீக்கிரம் வாமா, சாப்பாடெல்லாம் ஆறி போய் கிடக்கு. ஐயோ அம்மா வேற, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. சாப்பாடு ஆறி போய் கிடக்குன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்களே. நான் இப்படி அழுதுட்டு இருக்கிறது வேஸ்ட். சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். என்னமோ யோசிச்சுட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஆமா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் ஒரு சைட் பேக் வச்சிருப்பேன்ல, அந்த பேக் எங்க? என்னோட சைட் பேக் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிள்ளைய பார்த்தோம்ல, அந்த பிள்ளைய வீட்டுல விடும் போது அவ பேக் கூட ஓம் பேக்கையும் வச்சுட்டேன். அவங்க கிட்டே எதுக்கு கொடுத்த? அது என்னோட பேக்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சதானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கா நீனு. அட கோவப்படாதப்பா, நான் எல்லாமே தெரிஞ்சேதான் பண்ணேன். இப்போ நான் உன்னோட பேக் அவ வீட்டுல வச்சுட்டு வந்தாதானே நாளைக்கு நான் அவளை இது ஒரு சாக்கா வச்சுட்டு போய் பார்க்க முடியும். என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்க. உன்னோட பேக் கொடுத்துருக்க வேண்டியதானே, அதுக்கு என் பேக் தான் கிடைச்சதா உனக்கு? அட என்ன நீனு இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படிப்பா? உன்னோட பேக்ல எப்படியும் ஒன்னும் இருக்காது. அப்ப ஏன் இவ்வளவு சீன் போடுற? இல்லனா என்ன, தூக்கி அவங்க வீட்டுல வச்சுட்டு வந்துருவியா? அது என்னோட ஃபேவரட் பேக், தெரியுமா உனக்கு? தயவு செஞ்சு கத்தாத. சரி வா, நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். நம்மளுக்கு தான் அவங்க வீடு தெரியும்ல, அப்புறம் என்னவா? தான் என்னோட இம்பார்ட்டன்ட் கார்டு எல்லாம் வச்சிருந்தேன். இப்ப தொலைஞ்சிட்டு நான் என்ன பண்றது? அந்த பிள்ளை வேற நம்மளோடது இல்ல அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே வீசிட்டா என்ன பண்ணுவேன் நீனு? தேடி கண்டுபிடிச்சு தர முடியுமா உன்னால? அதெல்லாம் அவ தூக்கி போட மாட்டப்பா. வா நம்ம போய் பாப்போம். என்னமோ சொல்லி தொலைல, என்ன டென்ஷன் பண்றதுக்குனே இருக்க. தெரியாம இவன் பேக் கொடுத்து தொலைஞ்சிட்டேன். அண்ணா, சொல்லுமா என்ன? அம்மா உன்ன ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லிட்டாங்களா? இனி உங்க அம்மா வந்து பேசி முடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் பேக வாங்கிட்டு வரதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்படியா லோலி? என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியலண்ணே. அம்மா உன்ன வெயிட் பண்ணிட்டு தான் பண்ண சொன்னாங்க. என்ன விஷயம்னா என்கிட்ட சொல்லி விடல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அம்மா இப்ப வந்துருவாங்க. ஐயோ, அம்மா வேற என்னத்த சொல்லி தொலைய போகுதுன்னு தெரியலையே. கண்டிப்பா எதனாச்சும் எனக்கு பிடிக்காதத பத்தி பேசுவாங்க. தம்பி, சொல்லுங்கப்பா. அம்மா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காப்பா, நீ போ சரியா? அம்மா வந்து பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, அதனாலதான் என்கிட்ட சொல்லி விட்டா பாரு. அப்படியாப்பா? சரி சரி, ரொம்ப நல்லது. வா போயிருவோம் இப்பவே. வந்து தொலை. இப்ப எதுக்குப்பா போய் சொன்னீங்க? அம்மா தான் மீட்டிங்லயே இல்லையே, அப்ப எதுக்கு நீங்க வந்து அண்ணன் கிட்ட இப்படி சொன்னீங்க? நீ சும்மா இருமா. அம்மா தேவையில்லாம அவன் கல்யாண கதையை பத்தி தான் இழுப்பா, அதனாலதான் நான் அப்படி சொல்லி விட்டேன். அம்மா வந்து கேட்டா நான் என்ன சொல்றதுப்பா? என் கிட்ட தானே அம்மா சொல்லி விட்டாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத என் தங்கம். போமா போய் பாடி. எப்ப பார்த்தாலும் இதே தான் வேலை உங்களுக்கு. சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லி அப்புறம் கடைசியில நீங்க நின்று திட்டு வாங்குறத நான் பார்த்துட்டு இருப்பேன், அதானே? நம்ம வீட்டுல தான் எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குப்பா. சரி விடம்மா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவ நீனு. அப்படியே உங்க அம்மா மாதிரியே தான் நீனும். சும்மா இருங்கப்பா, அம்மா மாதிரிலாம் நான் ஒன்னும் இல்ல. அட சரி விடம்மா. இங்க அவளை காணோம். எப்பயோ மாடிப்படியில ஏறி மேல வந்துட்டேன்ப்பா. நீங்க சும்மா போனை ஏன் காதுல வச்சிட்டு இருக்கீங்க? அதான் யாரும் லைன்ல இல்லல்ல, சீன் போடாம போனை கட் பண்ணிட்டு வைங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பாக்கு நேரமே போக மாட்டேங்கி. நியூஸ் பேப்பரும் இன்னைக்குன்னு பார்த்து வரல பத்தியா? என்ன அளவுமா இது? காலையில இந்த தூக்கம் வருது. சை, ஏ சோனி, சத்யா, இங்க வாங்க கொஞ்சம். என்ன இது எல்லாம் புதுசு புதுசா இருக்கு? என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏ சோனி, இங்க பாரு. நான் டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனே மெசேஜ் பாப்பேன், ஸ்டேட்டஸ் பாப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன எல்லாமே வித்தியாசமா இருக்கு? எனக்கு கொஞ்சம் மாத்தி கொடு பழைய மாதிரியே. இந்தா நீயே பாரு என்னன்னு. நானும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். எம்மா, இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதுமா. இதுதான் நியூ அப்டேட். இது அப்பப்ப அவங்களே மாத்திப்பாங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாது.
உடனே என்ன தப்பு சொல்லுவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா, ஏடி சோனி எங்க போற? இங்க வா. இப்போ என்னமா? இந்த யூடியூப்ல எல்லாம் பாரு, அழகழகா சமையல் செஞ்சத வீடியோ எடுத்து போடுறாளுங்க. எனக்கு ஒண்ணு ஆரம்பிச்சு கொடுமா. அம்மா டெய்லியும் சமைக்கிறது வீடியோ எடுத்து போடுவோம்ல, எல்லாரும் பாப்பாங்கல்ல. வித்தியாசமா சமைக்கணும் சரியா? சும்மா சாம்பார் ரசம் அதெல்லாம் போடக்கூடாது, அப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன வித்தியாசமா சமைக்கல? டெய்லியும் வித்தியாசமா ஒரு மீன் போட்டு சமைச்சு தரல உனக்கு. சொல்லுவமா சொல்லுவேன். ஆமா, டெய்லியும் இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிட்டு. அமைதி இருங்கம்மா. சொல்லுவமா சொல்லுவேன், நாக்கெல்லாம் செத்து போயிட்டுன்னு சொல்லுவேன். இப்ப அம்மாவோட சமையல் பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. பெருசானதுக்கு அப்புறம் யோசிச்சுப்ப பாரு. கண்டிப்பா யோசிக்க மாட்டேன். இந்த சின்ன பொண்ணுக்கு போனை போட்டு பாப்போம். டூர் விஷயத்தை பத்தி அவகிட்டதான் இன்னும் பேசாம இருக்கோம். என்ன போன் எடுத்து தொலைய மாட்டியா? சொல்லுங்கக்கா. என்ன ஒரு போன் அட்டெண்ட் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? என்ன சின்ன பொண்ணு நீனு? உன்னை வெளிய ஆளே பார்க்க முடியலமா, அவ்வளவு பிஸியாவா இருக்க? அட அதையும் அக்கா கேக்கீங்க. என் சின்ன நாத்தனார் வேற வந்திருக்கா பாத்தீங்களா, அதனால சமைச்சு போடுறதுக்கே நேரம் கரெக்டா இருக்குக்கா. ஐயே பாவமா பிள்ளை. சரி இன்னைக்கு வா, நம்ம கதை அடிப்போம் சரியா? நேரமே போக மாட்டேங்குது சின்ன பொண்ணு நீ இல்லாம. உன்கிட்ட வர டூர் விஷயத்தை பத்தி பேசணும். அட ஆமாக்கா, நானும் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்த நேரமே கிடைக்கல. இன்னைக்கு டக்கு புக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு வரேன் சரியா? கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து பேசிட்டு போறேன்க்கா. சரி சின்ன பொண்ணு.